வணக்கம். நான் உங்கள் இளங்கோ. பெண்களுக்கு பொதுவாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும். பெண்கள் ரொம்ப அவையடக்கமாகவும் ரொம்ப பொறுமையாக வாழணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் சிங்கப்பெண்ணேன்னு சொல்லி தலைமுந்து வாழணும், கம்பீரமாக வாழணும், ரொம்ப சாட்டியமாக வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, பொதுவாக சொல்லுவாங்க, பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு நற்பேரும் வாங்கி தர்றது தான் பெண்கள். ஆம் நண்பர்களே, பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு நற்பெயரும் வாங்கி தரணும். அதான் பொம்பளையுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய பெண்மைக்கு உண்டான அழகு. அதனால் நம்ம கணவனை எவ்வாறு நடத்த வேண்டும், கணவனை சார்ந்தவர்களுக்கு நாம் எவ்வாறு அவர்களை வழிநடத்த வேண்டும், தன் தாய் தந்தையர் தன் உறவினர்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும், இதையெல்லாம் மனதில் ஃபாலோ பண்ணி சரியாக செய்யக்கூடிய பெண்கள் இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்கிறார்களே, அதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கும். ஆம், கணவனை கவனிப்பது, தன் தாய் தந்தையை கவனிப்பது, தன் தாய் தந்தை உறவினர்களை கவனிப்பது, கணவனுடைய தாய் தந்தையை கவனிப்பது, இதற்குள் எல்லாம் அடங்கிவிடும். இவ்வாறு தான் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்துவிட்டாலே அவள் உண்மையிலேயே சிங்கப்பெண் தான். அதை விட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்ல எதுவும் தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்துவிட்டோம் என்றாலே நாம் சிங்கப்பெண் தான். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாத்துக்கும் நிகராக வாழலாம். அமைதியாக இல்லை, பொறுமையாக இல்லை, வீர நடை போடலாம். ஆம் நண்பர்களே, நண்பிகளே, தங்கைகளுக்கு தான் அந்த பதிவு. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்யுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே சிங்கப்பெண்ணு தான். அதை விட்டு யாராவது அச்சம், மடம், பயிர்ப்பு என்று சொன்னால் அதை ஒருபோதும் மனதிலோ காதிலோ வாங்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செய்யுங்கள். தன் கணவனை இவ்வாறு பாவிக்க வேண்டும், கணவனை பெற்றவர்களை இவ்வாறு பாதிக்க வேண்டும், நம்மை பெற்ற தாய் தந்தையரை இவ்வாறு பாவிக்க வேண்டும், நம் தாய் தந்தையுடைய உறவினர்களை இவ்வாறு பாவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் தெரிந்தாலே நீங்கள் உண்மையிலே சிங்கப்பெண் தான். அதை விட்டு வீட்டிலே அடங்கி கிடந்து அச்சமடம், நாணம், பயிர்ப்பு என்று உங்களை ஒடுக்கிக் கொள்ளாதீர்கள். இது ஆண் ஆதிக்கத்தின் ஒரு பிரதிபலன் தான் ஒழிய அச்சமடம், நாணம், பயிர்ப்பு என்று ஒன்றுமே இல்லை. செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்துவிட்டாலே நீங்கள் சிங்கப்பெண் தான். நன்றி.